வெல்கம் டு A to Z குக்கிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 2 டைம் 3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவி மண்பானையில் தான் செய்ய போகிறோம். ஒரு சட்டி வச்சுருக்குறோம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை கரண்டி சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, பொரிஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3, வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வரமிளகா இதில் கிளறிக்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். நான் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நான் சின்ன சைஸில் 4 தக்காளி அறுத்துருக்கேன். இது வதக்கிக்கலாம். லைட்டாக இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு நான் இந்த அளவுக்கு இப்போ உப்பு போடுறேன். வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு வதங்கட்டும். பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிக்கன் மசாலா 20 கிராம் எடுத்திருக்கோம், அது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கலாம். வதங்கிடுச்சுங்க. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சுங்க. சிக்கனெல்லாம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவில் பாருங்க, எல்லாம் நல்லா பரட்டியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக உப்பு போட்டிருப்போம். இப்போ நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் பரட்டிக்கோங்க. ஒரு பரட்டு பாருங்கள். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகறதுக்கு. பாருங்கள், நம்ம கிரேவி இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அந்த இறக்கிக்கலாம். ஒன்று மல்லித்தலையை போட்டு நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.